சென்னை கிண்டியில் செவிலியர்கள் சங்கத்தினருடன் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் 169 பேருக்கு உடனடியாக நிலையான பணியாணை வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் 750 பேருக்கு புதிய பணியிடங்களை உருவாக்கி தரப்படும் எனவும் பொங்கலுக்கு முன்பாக சீனியாரிட்டி அடிப்படையில் பணியாணை வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். எம்ஆர்பி ஒப்பந்த செவிலியர்களின் போராட்டம் சம்பந்தமாக இன்றைக்கு பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. ஏற்கனவே அவர்கள் காலி பணியிடங்கள் உருவாக அதில் இந்த எம்ஆர்பி ஒப்பந்த செவிலியர்களை நுழைக்க வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் இதுவரை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 3614 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கையை இன்றைக்கு தீவிரமாக பரிசீலித்து தற்பொழுது வரை அதில் காலியாக இருக்கிற இடங்கள் 169. இந்த 169 பேருக்கு உடனடியாக பணி ஆணைகள், நிரந்தர ஆணைகளை தயார் செய்யும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கலந்தாய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செவிலியர்களுடைய கோரிக்கையை ஏற்று நர்சிங் சூப்பர்டென்ட் என்கின்ற ஒரு பதவி உயர்வு நீண்ட நாட்களாக வழங்கப்படாமல் இருந்தது. அது வழங்க முடிவெடுத்து அதன் மூலம் ஒரு 266 பணியிடங்கள் புதிதாக உருவாகும். கொரோனா பேரிடர் காலத்தில் பணியாற்றிய, கம்யூனியல் ரொட்டேஷன் இல்லாமல் பணியாற்றிய அவர்களுக்கு இந்த அரசாங்கம் பணியில் எடுத்துக்கொள்வது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. 750 புதிய பணியிடங்களை உருவாக்கி இந்த சம்பந்தப்பட்ட தற்போது போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர்களுக்கு அந்த செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது.